சாத்தனூர் அணையை பொறுத்தவரையில் 5 முறை வார்னிங் கொடுத்து எச்சரிக்கை சொல்லி அதற்கு பிறகுதான் படிப்படியாக திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால தான் சாப எண்ணிக்கை ஒரு 5-6 சாப எண்ணிக்கை மொத்தமே நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. சேதம் எதற்காக அதிகமா இருக்குன்னா சாத்தனூர் டேம் திறப்பு. இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்துல சொல்லலாம். சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி காலையில 5000 கனஅடி 5000 கியூசெக் வாட்டர் உள்ள வருது. மத்தியானம் வரைக்கும் 5000 கியூசெக் தான் வருது. சாயங்காலம் மாநில அரசு சொல்றாங்க ஒரு 30,000 கனஅடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம். டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணி திறக்கிறாங்க. 1,68,000 கியூசெக். பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க. 2 o'clock காலையில 2 மணிக்கு நாங்க தண்ணீர் திறக்க போறோம். அது 1 லட்சம் கனஅடி திறக்க போறோம். 4 மணிக்கு 1,68,000 கனஅடி வரும் பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிருச்சு. ரோட்ல யாரும் போக முடியாது. விழுப்புரம் பகுதியில ஹைவேஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது வருவதற்கு முன்பாகவே மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர் வாரல. குறிப்பாக அணையிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டிருக்கிறாங்க. மே 2023 மாநில அரசு பொதுப்பணித்துறை குறிப்பாக 4 டேம்ல தூர் வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. சாத்தனூர் டேம் 1, பவானி சாகர் 1, அமராவதி 1. இன்னைக்கு சாத்தனூர் டேம் 119 அடி கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 20 அடிக்குள்ள சேரும் சகதியும் இருக்கு. நெட்டு கொள்ளளவே பாத்தீங்கன்னா 100 அடி கீழே. தூர் வாருவதே கிடையாது. மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கல. தன்னோட சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தல. அதனால் தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை. ஒரு சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலைமை. ஒரு பக்கம் சென்னைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க, பாருங்க தண்ணி வரல. சென்னைக்கு பெய்திருக்கக்கூடிய மழை 120 மில்லிமீட்டர் விட குறைவு. 300 mm பெஞ்ச மழை போன வருஷம். இந்த வருஷம் 120 mm விட குறைவு. சென்னைக்கு மிக மிக குறைவான மழை. அதனால் மாநில அரசு தன்னுடைய DIPR ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஊடகத்திற்கெல்லாம் செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையே உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாங்க அந்த போட்டோ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் இன்னைக்கு DIPR செய்தி தொடர்பு துறையினுடைய முக்கிய வேலையாக இருக்குதோ தவிர இங்க இந்த அளவுக்கு சேதமாயிருக்கு, மக்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, இதையெல்லாம் அவங்க கணக்குல காட்டுறதில்லை. முதலமைச்சரும் கூட ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க, கிராமப்புற பகுதிக்கு வராம இருக்கிறாங்க, அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் முக்கியமான அரசு அதிகாரிகளை கிராமப்புறத்து. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.